அனைவருக்கும் வணக்கம். இங்கு கூடியிருக்கும் பேராசிரியர் பெருமக்களையும் ஆய்வு மாணவர்களையும் ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழ் சார்பாகவும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். பெண்கள் அன்றும் இன்றும் என்ற பொருண்மையில் இதுவரை 5 ஆளுமைகள் உரையாற்றி சென்றிருக்கிறார்கள். இன்று நவீன கால பெண்களின் படைப்புகளும் படைப்பு ஆளுமை திறன்களும் என்ற தலைப்பின் கீழ் முனைவர் பகவத்கீதா அம்மா அவர்கள் இந்த அமர்வில் நமக்காக உரையாற்ற இசைந்துள்ளார். பகவத்கீதா அம்மா அவர்கள் திருச்சிராப்பள்ளியில் உள்ள அரசு கல்லூரியில் உதவி பேராசிரியராக 20 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி பணியாற்றி வருபவர். பல்வேறு தேசிய மற்றும் பன்னாட்டு கருத்தரங்குகளில் 30க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்தவர். சிறுகதை, உரைநடை, கவிதை, நாடகம் போன்ற களங்களில் நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். உலக தமிழ் படைப்பாளி நூல் வெளியீட்டகம், செம்மொழி ஆய்வு கோவை 2011, ஆன்மீக இலக்கிய கோவை 2012 ஆகியவற்றில் தொகுப்பாசிரியராக பணிபுரிந்தவர். ஆய்வியல் நிறைஞர், முனைவர் பட்ட ஆய்வுகளில் புறத்தேர்வாளராக பல கல்லூரிகளின் அழைப்பின் பேர் செயல்படக்கூடியவர். யுஜிசி ஆய்வு திட்டங்களை முன்னெடுத்து வரக்கூடியவர். இவரது நூல்களில் வெளிவந்துள்ள பிரான் சிறுகதை தஞ்சை சரபோஜி கலை கல்லூரி மற்றும் கிருஷ்ணமால் கலை அறிவியல் கல்லூரியிலும் பாட நூலாக சேர்க்கப்பட்டுள்ளது. அதே போல் மற்றொரு சிறுகதையான பௌர்ணமியாக பிறை நிலவுகள் என்னும் சிறுகதை தொகுப்பு திருவாரூர் அரசு கலை கல்லூரி மற்றும் தஞ்சை சரபோஜி கலை கல்லூரி முதுகலை ஆய்வேட்டிற்காக ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. சிறுகதை செம்மணி, இயற்றமிழ் செம்மணி ஆகிய விருதுகளை பெற்ற சிறந்த எழுத்தாளர். இங்கு சிறப்பு வாய்ந்த பகவத்கீதா அம்மா அவர்களை வருக வருகவென இம்மேடைக்கு அழைப்பதில் பெருமை கொள்கின்றோம். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். தமிழருக்கு முதல் வணக்கம். இணைய வழி கருத்தரங்கிலே இணைந்திருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பெண்கள் அன்றும் இன்றும் என்னும் பொருண்மையிலே நிகழக்கூடிய இணைய வழி தொடர் கருத்தரங்கில் பங்கேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த கருத்தரங்கம் 7 நாட்கள் மிகச்சிறந்த பேராசிரியர்களை, ஆளுமைகளை கொண்டு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. முதல் நாள் பேராசிரியர் சித்ரா அவர்கள் ஒரு செய்தியினை குறிப்பிட்டார். தொடர் ஓட்டம், அதிலே நான் முதல் நாளாக கோலினை எடுத்திருக்கின்றேன். இந்த கோலானது அதன் எல்லையை அடைந்து வெற்றியை பெற வேண்டும் என்று குறிப்பிட்டார். அவர் குறிப்பிட்ட கோல் வெறும் கோல் அல்ல, செங்கோல். ஏனென்றால் செம்மையான கோலாக, செங்கோலாக இந்த கருத்தரங்கமானது பல்வேறு அரிய செய்திகளை பெண் படைப்பாளர்கள் தொடர்பாக வழங்கி இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த நிகழ்வினை சிறப்பாக எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ரத்னம் கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் மற்றும் தமிழ்துறை தலைவர் மற்றும் துறை சார்ந்த பேராசிரியர்கள் மற்றும் அரண் பன்னாட்டு மின்னிதழ் பொறுப்பாளர் மிக சிறப்பாக தன்னுடைய செயல்பாடுகளிலே செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு எதிர் ஊக்கியாக செயல்படுகின்ற தங்க மங்கையாக பிரியா கிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தினையும் நன்றியினையும்
தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பேச இருக்கின்ற தலைப்பு நவீன கால பெண்களின் படைப்புகளும் படைப்பு ஆளுமை திறன்களும் என்பது. இந்த சொற்பயணமானது 3 கட்டங்களாக தொடரும். ஒன்று, மொழி கோட்பாடு சார்ந்த பெண்மொழி. 2, படைப்பிலக்கிய வரலாற்றில் பெண் படைப்பாளர்கள் என்பது. 3, பெண் படைப்பாளர்கள் அவர்களுடைய படைப்பு ஆளுமை திறன் என்பது. இதிலே முதலாவதாக இருக்கக்கூடிய மொழி என்பது மிக கூர்மையான ஆயுதம். இந்த ஆயுதத்தை கொண்டு மிக பெரிய மாற்றங்களை வரலாறு நிகழ்த்தி இருக்கின்றது. தமிழகத்திலே நிகழ்ந்திருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள், சமுதாய மாற்றங்கள், இவற்றின் பின்னணியிலே மொழி இயங்கிக் கொண்டிருப்பது வரலாறு அறியும். ஆனால் அந்த மொழியானது பேச்சு, எழுத்து என்ற 2 நிலைகளிலே செயல்படுகின்றது. பேச்சிற்கு இலக்கணம் இல்லை என்று கூறினாலும் சில இலக்கண வரையறைகள் உண்டு. எழுத்திற்கு இலக்கணம் மிக தேவை. அந்த கட்டமைப்பிலே எழுத்தானது புனைகதை இலக்கிய வடிவத்தில் கட்டுடைப்பு செய்யப்படுகின்றது. அந்த வகையிலே புனைகதை என்பது பல கட்டமைவுகளை, மொழி சார்ந்த, சமுதாயம் சார்ந்த கட்டமைவுகளை உடைப்பதற்குரியது. அந்த வகையிலே மொழியினுடைய கோட்பாடுகளை தெரிந்து அதனை மொழியியல் அறிஞர்கள் மிக செம்மையாக சில வரையறைக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். மொழியியல் அறிஞர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பெர்டினாண்ட் டி சசூர், ஜாக் டெரிடா போன்ற மொழியியல் அறிஞர்கள் குறிப்பிட தகுந்தவர்கள். ஜாக் டெரிடா தன்னுடைய தந்தை வழி சமூகம் கட்டமைத்திருக்கக்கூடிய கட்டமைவில் இருந்து சொற்களுக்கு விடுதலை கொடுத்தார். அவருடைய சிந்தனையை பின்பற்றி ஹெலன் சிக்ஸஸ் என்னும் பிரெஞ்சு பெண்ணியவாதி தன்னுடைய மொழி சார்ந்த கோட்பாட்டினை முன்வைத்திருக்கின்றார். ஹெலன் சிக்ஸஸ் பிரெஞ்சு பெண்ணியவாதி. அவர் ஆணாதிக்க மொழியிலிருந்து மொழியினை விடுதலை செய்ய வேண்டும், மொழியானது பெண்ணுக்குரியதாக மாற வேண்டும் என்று சொல்லி லிட்டரேச்சர் ஃபெமினைன் என்னும் ஒரு புது சொற்றொடரை உருவாக்கி தந்திருக்கின்றார். அவர் கூறிய பெண் எழுத்து, பெண் மொழி என்பது மெடூசாவின் புன்னகை என்னும் அவருடைய நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவர் மொழியிலே இணை முரண்கள் என்னும் 2 சொற்களை, எதிரிடையான சொற்களை இணைக்கின்றார். பைனரி அப்போசிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலே 2 எதிரிடையான சொற்கள் ஆனது
எப்படி மொழியை கட்டமைத்து அந்த மொழியானது குறிப்பிட்ட சில அதிகாரத்துக்கு உட்பட்ட நிலையை பெறுகின்றது என்பதை குறிப்பிட்டு இருக்கின்றார். அவருடைய இணை முரண்களிலே சிலவற்றை சான்றாக பார்க்கலாம். ஆண், பெண், சூரியன், சந்திரன், தந்தை, தாய், அறிவு, உணர்ச்சி, மொழி, அமைதி, இருப்பு, இருப்பின்மை, இப்படியாக இணைமுரண்கள். அந்த முதல் சொல்லானது இரண்டாம் சொல்லின் மேலே ஆதிக்கம் கொண்டதாக அல்லது இரண்டாம் சொல்லை விட மதிப்பு உடையதாக இருப்பதில் ஆண் பெண் என்ற வேறுபாடு உருவாகின்றது. இதனை உடைத்து எறிய வேண்டும் என்பதே ஹெலன் சக்சஸின் தாரக மந்திரம். பெண் எழுத்து எப்படி அமைய வேண்டும் என்று சொல்லுகின்றார். பெண் எழுத்தானது வெடிப்பாக நிகழ வேண்டும். பெண் தன்னை எழுத வேண்டும். தன் உடலை, தாய்மையை, தன் வேதனையை ஆணிய எழுத்தினை தகர்த்து தனக்கான மொழியை கட்டமைப்பதில் பெண் மொழி உருவாகிடும். இந்த பெண் மொழியானது எதிர்காலத்தில் ஆண் பெண் பால் வேறுபாடு அற்ற ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கிடும் என்பது அவருடைய சிந்தனையானது. அந்த சிந்தனையை நாம் தமிழகத்திலே 1980களிலே பெண்ணியம் சார்ந்த, பெண் மொழி சார்ந்த, பெண் உடலை எழுதுதல் சார்ந்த ஒரு அலையாக உருவாகியது. அதற்கு முன்பாக நம்முடைய தமிழ் மரபிலே சங்க இலக்கியத்தில் பெண் மொழி எவ்வாறு கையாளப்பட்டு இருந்தது என்பதை ஒரு பாடலின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டு பிறகு பெண் படைப்பாளர்கள் குறித்த சிந்தனை நோக்கி செல்லலாம். ஔவையாருடைய குறுந்தொகையிலே இடம்பெற்றிருக்கும் 38வது பாடல். தொல்காப்பியர் அச்சமும் நாணும் மடனும் முந்துறுத்த நிச்சமும் பெண்பார்க்கு உரிய என்ப எனும் நூற்பாவானது பெண்களுக்கு அச்சம், நாணம், மடம் என்னும் அந்த பண்புகளானது தேவை என்று குறிப்பிட்டிருக்கின்றது. ஔவையார் அந்த பாடலிலே எவ்வாறு தன்னுடைய பெண்மொழியை வெளிப்படுத்தி இருக்கின்றார். முட்டுவேன் கொல், தாக்குவேன் கொல், ஓரேன் யானும் பெற்றி மேலிட்டு ஆ ஒல் என கூவுவேன் கொல், அலமரல் அசைவலி அழைப்ப என் உயவு நோய் அறியாத துஞ்சும் ஊர்க்கே என்று பாடியிருக்கின்றார். இந்த பாடலிலே ஹெலன் சக்சஸ் குறிப்பிடுகின்ற காமம், நாணம் என்னும் இணைமுரணானது கட்டுடைந்து காமம் காமம் என்னும் ஒரு இணை விளையிலே செல்லுகின்றது. அந்த பெண் மொழியானது ஔவையாரிடம் எவ்வகையிலே வெளிப்பட்டு இருக்கின்றது என்பதை ஒரு சான்றாக பார்க்கின்றோம். அந்த பாடல் மட்டுமே அல்லாது இன்னொரு பாடலையும் குறிப்பிட்டாக வேண்டும். அகநானூற்றிலே வரக்கூடிய பாடலானது புலவர் புகழ்ந்த நாணில் வெறுமரம் என்னும் அழகான சொற்றொடரை கொண்டிருக்கக்கூடிய அந்த பாடல். அந்த பாடலிலே அந்த காமம் பற்றி அவர் சொல்லுகின்றார். அந்த காமமானது அங்கே முளைவிட்டு கிளைத்து செடியாகி கிளையாகி மரமாகி எவ்வாறு தலைவியை துன்புறுத்துகின்றது என்று அப்பாடலிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இதிலே ஔவையாரினுடைய இந்த பாடலிலும் காமம், நாணம் என்னும் எதிரிடை சொல்லானது உடைபட்டு
காமம் காமம் என்னும் அந்த உணர்ச்சி ஆண் பெண் இருபாலருக்கும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய நிலையிலே புதிய பெண் மொழியாக உருவெடுத்து நிற்கின்றது. பிற்காலத்திலே பெண்ணிய சிந்தனைகள் அலையாக தோன்றிய காலகட்டத்திலே குட்டி ரேவதி எழுதிய ஒரு கவிதையானது இந்த தமிழ் சமூகத்திலே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம், அதற்காக குட்டி ரேவதி எவ்விதமான துன்பங்களை பெற்றார், அவர் எழுதிய அந்த கவிதையிலே வரக்கூடிய வரிகளானது ஹெலன் சிக்ஸஸ் குறிப்பிடுவது போல பெண் மொழியானது ஒரு புதிய பார்வையை தமிழ் பெண் படைப்பாளர்கள் மூலமாக தந்திருக்கிறது. அந்த வரிகள் இத்தகைய கோணத்திலே யாரும் யோசித்திருக்க மாட்டார்கள். ஒரு ஆணிய பார்வையிலிருந்து விடுபட்டு பெண் தன்னுடைய உடலை எப்படியாக தான் விரும்புகின்ற முறையிலே சொல்ல முடியும் என்பதை அழகாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஒரு நிறைவேறாத காதலின் துடைத்து எரிய முடியாத இரு கண்ணீர் துளிகளாய் தேங்கி தழும்புகின்றன. இந்த வார்த்தையை பயன்படுத்தியதற்காக குட்டி ரேவதி பல இன்னல்களை அனுபவித்தார். ஆனால் இந்த வார்த்தையானது, முலைகள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது தமிழ் மரபு கவிதை அறியாத ஒன்று அல்ல. ஔவையாரும் ஆண்டாளும் பயன்படுத்தாத சொல்லையா குட்டி ரேவதி பயன்படுத்தினார். ஆனால் இவர் பயன்படுத்திய விதமானது மாறுபட்டது. இதுவே பெண்மொழியானது விட்டு விடுதலையாகும் நிலையானது. இந்த நிலையிலே இரண்டாம் கட்டத்தை நோக்கி நாம் பயணம் செய்கின்றோம். தமிழ் பெண் படைப்பாளர்கள் என்று கூறுகின்ற பொழுது சங்க காலத்திலே 41 பெண்பார் புலவர்கள் இறந்திருக்கின்றார்கள். அதற்கடுத்த நிலையிலே பக்தி இலக்கிய காலகட்டத்திலே காரைக்கால் அம்மையார், ஆண்டாள் ஆகிய இருவரையும் நாம் மறுத்து சொல்ல முடியாது. பெண்மொழியினுடைய தனித்த அடையாளமாக விளங்கக்கூடிய பாடல்கள் அவை. அதற்கடுத்து பின்வந்த காலகட்டங்களிலே சோழர்களுடைய ஆட்சியிலே கம்பர் வாழ்ந்த காலத்திலே ஔவையார் என்ற ஒரு பெண்பார் புலவர் வாழ்ந்திருக்கின்றார். அவருடைய தனிப்பாடல்கள் மிகச் சிறப்பானவை. ஆணுக்கு ஈடாக பெண் தன்னுடைய கவிதைகளை படைக்க முடியும். கம்பனுக்கு சவாலாக அவர் நின்றிருந்தார். அதற்கடுத்து பெண் படைப்பாளர்கள் என்று பார்க்கின்ற பொழுது 15, 17ஆம் நூற்றாண்டிலே உத்திரநல்லூர் நங்கை பாய்ச்சலூர் பதிகம் என்ற ஒன்றை இயற்றியிருக்கின்றார். செங்கோட்டை ஆவுடை அக்காள் சிற்றிலக்கிய வடிவங்கள் மற்றும் கதை பாடல்கள் என்ற வகையிலே ஒரு தொகுப்பினை தந்திருக்கின்றார். இவர்கள் இருவரை பற்றியுமே தமிழ் இலக்கிய வரலாற்றிலே ஒரு சில நூல்கள் மட்டுமே குறிப்பிட்டு இருக்கின்றன. அந்த வகையிலே தமிழில் பெண் படைப்பாளர்கள் உருவாகவில்லை. விடுதலை போராட்ட காலகட்டத்திலே 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டிலே பெண்கள் எழுத வந்தார்கள். ஆனால் அன்றைய காலகட்டத்திலே தமிழ் சமூகம் பெண்ணை எவ்விதமாக பார்த்திருந்தது என்பதை நாம் அறிய வேண்டும். ஆணாதிக்கம் எப்படி மொழியை பார்க்கின்றதோ பெண்ணையும் அவ்வாறே பார்க்கின்றது.
அன்றைய காலகட்டத்திலே ஆண்களுக்கான சொற்கள் அறிஞன், கலைஞன், கவிஞன், ஓவியன், உழவன், வீரன். பெண்களுக்கானவை விதவை, வைப்பாட்டி, தாசி, வேசி, ஓடுகாலி, மலடி, வாயாடி, வாழாவெட்டி, சின்ன வீடு. இன்னும் இப்படியாக பல சொற்களை சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் இந்த காலகட்டத்திலே தான் பெரியாரிய சிந்தனைகள் புதிய சொற்களை உருவாக்கினர். ஆணும் பெண்ணும் ஜீவனிலே ஒன்றுதான், ஒன்றுக்கென்று உயர்வு தாழ்வு கிடையாது, இரண்டுமே மனித ஜீவனே ஆகும் என்று பெரியாரிய சிந்தனையானது ஒரு புதிய பாதையை வகுத்தது. மகாகவி பாரதி நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவது இல்லையாம் என்றார். மகாகவி பாரதியினுடைய பெண் விடுதலை, பெண் உரிமை புதிய பாதையை வகுத்து தந்தது. எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி என்று பாரதி சொல்லிய வழியிலே பல புதிய பெண்கள் படைப்பாளர்களாக உருவானார்கள். 1927, 28, 29 ஆண்டுகளில் தமிழகத்தில் பெண் விடுதலை, பெண்ணியம் பற்றிய புது மொழிக்கான அறிகுறி தென்படுவதை நம்மால் தெளிவாக பார்க்க முடிகின்றது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட ஜனரஞ்சக தளம் அதன் போக்கில் சென்று கொண்டிருந்தது. ஆனால் அதே சமயம் அரசியலையும் தத்துவத்தையும் பண்பாட்டையும் பற்றி கவனமாக சந்திக்கக்கூடிய ஒரு தளத்தில் புது சொற்களும் புதுவிதமான பொருளும் பல புதிய அறிகுறிகளை தந்து நமக்கு ஒரு புதிய பாதையை தந்திருக்கின்றது என்று வா. கீதா அவர்கள் குறிப்பிடுகின்றார். இந்த காலகட்டத்திலேதான் தமிழிற்கு புதிய படைப்பாளர்கள் தோன்றினார்கள். நாவல் ராணி என்று அழைக்கப்படுகின்ற வைமு கோதை நாயகி அம்மாள், அவர் பள்ளிக்கூடமே செல்லாதவர். சிறு வயதிலேயே திருமணம் செய்து தன்னுடைய கணவன் மாமனார் மூலமாக தமிழ் மீது அளப்பரிய காதல் கொண்டார். அவர் கதை சொல்வதிலே மிகச் சிறந்தவர். அவர் எல்லா கதைகளையும், தென்னாலி ராமன், விக்ரமாதித்தன் கதைகளை எல்லாம் சொல்லி முடித்த பிறகு சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்ற நிலையிலே தான் புதியதாக கதைகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி பல கற்பனை கதைகளை உருவாக்கி கூறத் தொடங்கினார். அவருடைய ஆற்றலை பார்த்துவிட்டு அவருடைய கணவர் பார்த்தசாரதி அவரை அன்றைய காலகட்டத்திலே பெண்கள் வீட்டை விட்டு வெளியே செல்வது என்பது மிக அரிதானது, நாடகம் பார்ப்பதற்கு அழைத்து கொண்டு போகின்றார். அந்த நாடகத்தை பார்த்த பிறகு வைமு கோதை நாயகி அம்மாள் புதியதாக நாடகத்தை எழுத ஆரம்பித்தார். அதன் பிறகு அவர் எழுதிய முதல் நாவலானது வைதேகி என்பது. அவருக்கு எழுத தெரியாது, ஆனால் பட்டம்மாள், இசையிலே சிறந்த பட்டம்மாள் ஆகிய அவர் எழுதி கொடுத்தார். இந்த நிலையிலே பெண்கள் எழுத வரக்கூடிய சூழலானது, அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளானது எவ்வகையாக இருக்கின்றது என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். பெண்களுக்கென்று விடப்பட்டிருக்கக்கூடிய தடைகள் அதிகம். அந்த தடைகளை உடைத்துக் கொண்டு மடைதிறந்த வெள்ளம் போல எழுத்துலகிலே கால் பதித்து நின்றிருக்கக்கூடிய படைப்பாளர்கள் பிற்காலத்திலே நாம் எண்ணிக்கையை இட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆண் படைப்பாளர்களை விட மிக குறைவு. இவர்கள் கிட்டத்தட்ட இன்றைய காலம் வரைக்குமாக ஒரு 100 பெண்கள் படைப்பாளர்களாக இருந்திருக்கின்றார்கள்.
வைமு கோதை நாயகி அம்மாள் 115 நாவல்களை எழுதியிருக்கின்றார். அவருடைய நாவல்களில் சில திரைப்படங்களாகவும் ஆகியிருக்கின்றன. ஜெகன்மோகினி என்னும் பத்திரிகையை அவர் சிறப்பாக நடத்தி சென்றார். அந்த பத்திரிகையை வாங்கி படிக்கக்கூடியவர்கள் இதுல எழுதியிருக்கக்கூடியது என்ன என்று சொல்லி கேவலமாக பேசி அதை தீயில இட்டு எரித்ததாக கூறுகின்றார்கள். ஆனால் அதையும் இவர் புன்சிரிப்போடு ஏற்றுக்கொண்டு தீயிலிட்டு எரிப்பதற்காகவாவது வாங்குகின்றார்களே என்று மன மகிழ்ச்சி அடைந்தாராம். வைமு கோதை நாயகி அம்மாள் தமிழினுடைய பிற்காலத்திலே முதல் பெண் படைப்பாளியாக தன்னுடைய பணியினை மிக செம்மையாக செய்திருக்கின்றார். அந்த காலகட்டத்திலே இப்படியாக எழுதுவது என்பது சாதாரண ஒன்று அல்ல. இவரை அடுத்து சித்தி சுனைதா பேகம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய பெண் படைப்பாளர். இவர் எழுதிய காதல கடமையா என்னும் நாவலிற்கு ஓவே சாமிநாத ஐயர் முகவுரை தந்திருக்கின்றார். இப்போது சில காலமாக ஆண்பாளரை போலவே பெண்பாளரும் கல்வி விஷயத்தில் இந்நாட்டில் முன்னேற்றம் அடைந்து வருகிறார்கள் என்பதை யாவரும் அறிவர். பெண் பாலாரில் சில சாதியினர் மட்டும் கல்வியில் மிக்க மேம்பாடுற்று விளங்குகின்றனர். தமிழ் சம்பந்தப்பட்ட மட்டில் மகமதிய பெண்களில் நன்றாக படித்தவர்கள் இருப்பதாக தெரியவில்லை. ஆண் பாலாரில் அந்த வகையில் பல வித்வான்கள் உண்டு என்று சொல்லி அவர் அங்கே குறிப்பிடுகின்றார். இந்த நிலையிலே இஸ்லாமிய பெண்கள் எழுத வருவது என்பது மிக அரிய செயலானது. சித்தி சுனைதா பேகம் எழுதிய காதல கடமையா என்னும் அந்த நாவலானது ஒரு சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த பெண் எழுதியிருக்கக்கூடிய சிறந்த நாவலாக குறிப்பிடப்படுகின்றது. அவரே குறிப்பிடுகின்றார், நான் எழுதுவதற்காக முயற்சி செய்த பொழுது நாகூர் அவர் வாழ்ந்த ஊரானது. அந்த ஊரிலே இருக்கக்கூடியவர்கள், நீ உன்னுடைய சொந்த பெயரிலே எழுதாதே, வேண்டுமானால் புனை பெயரிலே எழுதி கொள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அவருடைய சிற்றன்னை கூட அப்படியே சொல்லி இருக்கின்றார். ஆனால் அவர் அவற்றை எல்லாம் பெரிதுபடுத்தாது, நான் என்னுடைய பெயரிலே எழுதுவேன், நான் மறைந்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை, சித்தி சுனைதா பேகம் என்னும் பெயரிலே எழுதுவேன் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார். பெண் படைப்பாளர்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள் எந்த வகையாக இருக்கின்றது என்பதை தொடக்க கால பெண் எழுத்தாளர்கள் வாய்மொழியாக அறிகின்றோம். அதற்கடுத்து குமுதினி என்னும் பெண் படைப்பாளர். இவர் பெயரானது ரங்கநாயகி தாத்தம் என்பது. ரவீந்திரநாத் தாகூரின் யோகா யோக் நாவலை தாகூரின் அனுமதியுடன் குமுதினி என்னும் பெயரிலே மொழிபெயர்த்தார். அப்படி மொழிபெயர்த்த அந்த நாவலிலே வரக்கூடிய கதாபாத்திரத்தினுடைய பெயரையே தனக்கு புனை பெயராக வைத்துக் கொண்டார். இவருடைய கிராம இயக்கம், ஏசுநாதர் போதனை போன்ற நூல்கள் மிக அழகாக எழுதப்பட்ட நூல்களாகும். பெண் படைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டு உண்டு, நகைச்சுவை என்பது இவர்களுக்கு எழுதவே வராத ஒன்று என்று. ஆனால் குமுதினியை பொறுத்த வரைக்கும் சில்லறை சங்கதிகள் லிமிடெட் என்னும் நகைச்சுவை மிக்க எழுத்தினை தந்திருக்கின்றார். அதற்கு கல்கி அவர்கள் முன்னுரை எழுதியிருப்பது என்பது குறிப்பிடப்பட வேண்டிய வரலாற்று பதிவு. இதற்கடுத்து வரக்கூடிய காலகட்டங்களிலே மூவாலூர் ராமாமிர்தம் என்ற
தேவதாசி ஒழிப்பிற்காக பாடுபட்டிருக்கக்கூடிய பெண் படைப்பாளர். அவர் எழுதிய ஒரே ஒரு சிறுகதையானது தமயந்தி. அதற்கடுத்து தாசிகளின் மோசவலை என்று ஒரு நாவலினை எழுதியிருக்கின்றார். இவர் திராவிட இயக்கத்திலிருந்து பெரியாரோடும் பிற்காலத்து திராவிட முன்னேற்ற கழகத்திலும் செயல்பட்டு பணியாற்றியிருந்தார். அவரை சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காகவே கலைஞர் கருணாநிதி அவர்கள் திருமண உதவித் தொகையை இவருடைய பெயரிலே அமைத்தார். அந்த சிறப்பினை பெற்றிருக்கக்கூடிய மூவாலூர் ராமாமிர்தம் தன்னுடைய படைப்பிலே தேவதாசிகளினுடைய ஒழிப்பு சார்ந்து போராடியதை கதையாக கூறியிருக்கின்றார். இதற்கடுத்து கூப்பா சேது அம்மாள், கூப்பா ராஜகோபாலன் பலரும் அறிந்திருக்கக்கூடிய எழுத்தாளர். ஆனால் அவருடைய சகோதரி கூப்பா சேது அம்மாளை பற்றி எத்தனை பேர் அறிந்திருக்கின்றார்கள்? கூப்பா சேது அம்மாள் உயிரின் அழைப்பு என்ற சிறந்த சிறுகதை தொகுப்பினை தந்திருக்கின்றார். அதற்கடுத்து பூரணி என்னும் எழுத்தாளர் 1913 2023 வரைக்குமான காலகட்டங்களிலே 13 வரைக்குமான காலகட்டங்களிலே 100 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றார். கிருஷாங்கினியினுடைய அம்மாவாக பூரணி பல படைப்புகளை தந்திருக்கின்றார். வாஜ்பாயி இயற்றிய கவிதைகளை ஹிந்தியில் இருந்து தமிழிற்கு மொழியாக்கம் செய்திருக்கின்றார். மற்றும் பல ஹிந்தி கவிதைகளை மொழியாக்கம் செய்திருக்கக்கூடியவர். அவருடைய படைப்புகளும் மிகச்சிறந்த படைப்புகள். இவர்கள் அனைவருமே விடுதலை போராட்ட காலகட்டத்தினுடைய முக்கிய பெண் படைப்பாளிகளாக அறியப்படுகின்றார்கள். இவர்களிலே விசாலம் என்று சொல்லக்கூடிய ஒருவரையும் குறிப்பிட வேண்டும். அவரும் மிகச்சிறந்த படைப்பினை தந்திருக்கின்றார். நொய் என்னும் நாவலை அவர் எழுதியிருக்கின்றார். தலைக்கோல் என்னும் நாடக குழுவுடன் இணைந்து பணியாற்றி இருக்கின்றார். இலங்கையில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டிலும் பெர்லினில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டிலும் பங்கேற்றிருக்கின்றார். தமிழகத்தின் தென்மேற்கு பகுதியில் கிறிஸ்தவ மதம் வளர்ந்த விதத்தினை, அங்கே சொல்லப்படாத வரலாற்றினையும் பதிவு செய்திருக்கின்றார். இந்த முதற்கட்ட பெண் எழுத்தாளர்களை அடுத்து இரண்டாம் கட்ட பெண் எழுத்தாளர்களாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய பெண் எழுத்தாளர்களை எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் ஒரு 3 வகையாக பிரிக்கின்றார். கலைமகள் பாடி குடும்ப எழுத்தாளர்கள், விகடன் குமுதம் பாடி வணிக எழுத்தாளர்கள், அதற்கடுத்து இலக்கியவாதிகள் என்று வகைப்படுத்துகின்றார். கலைமகளிலே தொடக்க காலத்திலே எழுதியிருக்கக்கூடிய பெண் எழுத்தாளர்கள் குகப்பிரியை, அனுத்தம்மா, சரஸ்வதி ராமநாதன், PR ராஜம்மா என பலரை சொல்லலாம். அவர்கள் அனைவருமே குடும்ப பிரச்சனைகளை முன்னிறுத்தி கதைகளை, தங்களுடைய படைப்புகளை எழுதியிருக்கின்றார்கள். விகடன் குமுதம் பாடி வகை எழுத்தாளர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது லட்சுமி, சிவசங்கரி, இந்துமதி, அனுராதா ரமணன், ரமணிச்சந்திரன், வாசந்தி வரைக்குமாக அவர் அங்கே குறிப்பிடுகின்றார். இலக்கியவாதிகள் என்று சொல்லுகின்ற பொழுது அம்பை தொடங்கி இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கக்கூடிய உமா மகேஸ்வரி, தமிழ்ச்செல்வி வரைக்குமாக, பாமா வரைக்குமாக அவர் இலக்கிய பெண் படைப்பாளர்கள் என்று
குறிப்பிடுகின்றார். இவர்கள் அனைவரும் ஒரு வகைப்பாட்டிற்குள்ளே வருகின்றார்கள். ஆனால் இந்த வகைப்பாட்டிலே வராத பெண் எழுத்தாளர்கள் ஒரு சிலர் இருக்கின்றார்கள். ஹெப்சிபா ஜேசுதாசன் புத்தமிடம் என்று ஒரே ஒரு நாவலை எழுதியிருக்கக்கூடியவர். அந்த நாவலிலே மிக எளிமையான நடையிலே கிராமத்து காதல் கதை ஒன்றை குறிப்பிட்டு இருக்கின்றார். தமிழிலே வணிகமயமான எழுத்திலிருந்து மாறுபட்ட எழுத்தாக இவருடைய எழுத்து அமைகின்றது. இச்சிறப்பை பேணும் கிராமிய சமூகவியலை துல்லியமாக இவர் இந்த படைப்பிலே கொண்டு வந்திருக்கின்றார். தமிழ் அறிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும் இற்செறிப்பு என்ற வார்த்தையானது. அந்த வார்த்தையை இன்றைய காலகட்டத்து சூழலிலே எப்படியாக புனைவாக்கப்பட முடியும் என்பதை அழகாக எடுத்து கூறியிருக்கின்றார். அந்த வகையிலே இந்த இடத்திலே நான் ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகின்றேன். தமிழ் இலக்கியங்களிலே இற்செறிப்பு, பிறகு ஏறு தழுவுதல். இந்த இற்செறிப்பு என்று சொல்லுகின்ற பொழுது புத்தமோடு என்னும் நாவல் நினைவிற்கு வருகின்றது. அதே போல ஏறு தழுவுதல் என்று சொன்னால் சீசு செல்லப்பாவின் வாடிவாசல் நினைவிற்கு வரும். இந்த தமிழ் மரபு சார்ந்த இற்செறிப்பு, ஏறு தழுவுதல், மடல் ஏறுதல், இப்படியான துறை சார்ந்தவற்றை நாம் புனைகதைகளிலே கண்டறிந்து அதனை தனி ஒரு தொகுப்பாகவோ அல்லது ஆய்வுக்குரியதாகவோ எடுத்து செயல்பட்டோம் என்று சொன்னால் தமிழ் ஆய்வுலகம் ஒரு புதிய பார்வையை பெறும். அதற்கடுத்து தனித்த அடையாளமிக்க பெண் படைப்பாளர்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஆர் சூடாமணி அவர் எழுத வந்த சூழ்நிலையை சிறிது பார்த்துவிட்டு அவருடைய படைப்பு சார்ந்த கருத்தினை நாம் முன்னெடுக்கலாம். அவருக்கு இளம் வயதிலேயே அம்மை நோய் ஏற்பட்டு அந்த அம்மை நோய் ஏற்பட்டதன் காரணமாக எலும்பு வளர்ச்சி இல்லாது வீட்டிலேயே முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்படும். அப்படி வீட்டிலே முடங்கி கிடக்கின்ற பொழுது அவர் வெளியுலகத்திலே தன்னை கேவலமாக பேசுகின்றார்கள் என்று தான் வீட்டிலே இருக்கின்ற அந்த சமயத்திலே எழுத்து என்னும் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டார். அந்த ஆயுதமானது சமூகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை குத்தி கிழித்து நாராக்கியது. அந்த வகையிலே ஆர் சூடாமணி அவர்கள் குடும்ப பிரச்சனைகளை மையமாக கொண்டு கதைகளை எழுதியிருந்தாலும் கூட அந்த கதைகள் உளவியல் சார்ந்து இன்றைக்கு குடும்பத்திலே பெண்கள் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு விடையாக அமையும். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த வகையிலே ஆர் சூடாமணி அவர்களை ஜெயமோகன் குறிப்பிடுகின்ற பொழுது மூவா போல ஒரு இலக்கிய ரீதியான படைப்பினை தரக்கூடிய பெண் எழுத்தாளர்கள் என்ற வகையில் ஆர் சூடாமணியையும் ராஜகிருஷ்ணனையும் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த வகையில் ஆர் சூடாமணி அவருடைய பாணியிலே ஆனால் தனக்கென்ற ஒரு தனி அடையாளத்தை கொண்டு ஒரு குடும்ப அமைப்பிலே இருந்த படைப்பினை களம் என்ற ஒரு எல்லையை நோக்கி விரிவுபடுத்தினார்.
களம் சார்ந்த படைப்புகள், கரிப்பு மணிகள், குறிஞ்சி தேன், இப்படி பல படைப்புகள் ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய தனித்த அடையாளமிக்க படைப்புகளாகும். அவருடைய சொல்ல ஆடல்கள் பெண்ணிய சிந்தனைக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கக்கூடிய சொல்ல ஆடல்கள் என்று எழுத்தாளர் ஜெயமோகன் குறிப்பிடுகின்றார். அதற்கடுத்து கிருத்திகா என்னும் ஒரு பெண் எழுத்தாளர், பலரும் அறியாத பெண் படைப்பாளி, வாசேஸ்வரம் என்னும் மிகச்சிறந்த நாவலை எழுதியிருக்கின்றார். பெண்களினுடைய மிகச்சிறந்த படைப்புகள் என்று பட்டியலிடுகின்ற பொழுது கிருத்திகாவினுடைய படைப்பானது முதன்மையாக நிற்கின்றது. அதற்கடுத்து விகடன், குமுதம்பாணி எழுத்தாளர்கள், அவர்களிலே லட்சுமி என்ற எழுத்தாளர், அவர் எழுத வந்த சூழ்நிலையும் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். ஒரு பிரச்சனையை பெண்கள் எவ்விதமாக அழகாக தீர்த்து கொள்கின்றார்கள் என்பதற்கு பெண் படைப்பாளர்களிடம் இருந்தே நாம் அறிய வேண்டிய செய்திகள் அதிகம் இருக்கின்றது. அவர்களுடைய படைப்பிலிருந்து அறிய வேண்டியது என்பது மற்றொரு கருத்து. ஆனால் அவர்களிடமிருந்து, படைப்பாளர்களிடமிருந்து நாம் அறிய வேண்டிய செய்திகள். அவர் திரிபுர சுந்தரி என்று அழைக்கப்படுகின்ற லட்சுமி ஆகிய அவர் மருத்துவ படிப்பு படித்திருந்தார். இந்த மருத்துவ படிப்பு டாக்டராக வேண்டும் என்ற அந்த கனவோடு படிக்க சென்ற பொழுது அவருக்கு போதுமான பணம் இல்லை, பொருளாதார பிரச்சனை. அந்த பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பதற்காக அவர் ஆனந்த விகடன் சென்று, ஆனந்த விகடனிலே என்னுடைய கதைகளை நீங்கள் பிரசுரத்தை கொடுத்தால் எனக்கு அது உதவியாக இருக்கும், என்னுடைய டாக்டர் படிப்பினை நான் முடிக்க முடியும் என்று சொல்லி கேட்டிருக்கின்றார். உடனே வாசன் துணைவியார் சரி என்று பார்த்துவிட்டு பிறகு ஆனந்த விகடனிலே அவருடைய கதைகளானது பிரசுரம் ஆகியது. அவர் அதன் பிறகு தன்னுடைய பல படைப்புகள், அதிலே பெண்களுக்கான பிரச்சனைகளை அவர் மையமிட்டு சொல்லி இருக்கின்றார். ஒரு காவேரியை போல என்ற நாவலும், அவருடைய அரக்கு மாளிகை என்ற நாவலும் மிகச்சிறந்த நாவலாக சொல்லப்படுகின்றது. கணக்கற்ற படைப்புகளை படைத்திருக்கக்கூடியவர். தென்னாப்பிரிக்கா சென்று தன்னுடைய தென்னாப்பிரிக்க கணவரோடு வாழ்ந்திருந்தாலும் தமிழ் சமுதாயத்திற்கு மிகச்சிறந்த படைப்பினை தந்திருக்கக்கூடிய பெண் படைப்பாளி. அதற்கடுத்து சிவசங்கரி, இவர் எழுதிய படைப்புகளிலே 2 படைப்புகள் மிக முக்கியமானவை. ஒன்று மனிதனின் கதை என்ற ஒரு குடிகாரனுடைய வாழ்க்கையை எடுத்து சொல்லக்கூடிய நாவலானது. சிவசங்கரி அவருடைய நாவல்களிலும் குடும்ப பிரச்சனைகள் தான் மையமாக இருக்கின்றன. மாமியார், மருமகள், நாத்தனார், இப்படியாக பல்வேறு பிரச்சனைகளை பற்றி நாவல்களையும் குறு நாவல்களை அதிக அளவிலே எழுதியிருக்கக்கூடிய 3 தொகுதிகள் வெளிவந்திருக்கின்றன. இந்த 3 தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய பெண் படைப்பாளியாக சிவசங்கரி அவர்கள். அதற்கடுத்து இந்துமதி, சமகால அவருடைய சிவசங்கரனுடைய காலகட்டத்திலேயே எழுதியிருக்கக்கூடிய எழுத்தாளர்.
தரையில் இறங்கும் விமானம் என்னும் முதல் நாவலின் மூலமாக படைப்புலகத்திற்கு அறிமுகமானார். அவர் எழுதிய தரையில் இறங்கும் விமானம் சிறந்த நாவல் என்று ஜெயமோகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். இவர்கள் அனைவரும் வணிகம் சார்ந்த நிலையிலே தங்களுடைய படைப்புகளை படைத்துக் கொண்டு இருந்தாலும் உள்ளார்ந்த ஓட்டமானது பெண்களினுடைய பிரச்சனை தான். ஆனால் பெண்களுடைய பிரச்சனை அதை வாசிக்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவிலே தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று பலரும் கூறுகின்றார்கள். அரைத்த மாவையே அரைப்பது என்ற வகையில ஒரே பிரச்சனையை திரும்ப திரும்ப சொல்ல இருக்கின்றார்கள் என்று. ஆனால் அப்படி கூறியிருந்தாலும் அவர்கள் அனைவரும் தங்களுடைய எழுத்தின் மூலமாக இந்த உலகத்தை கவர்ந்து வாழ்ந்திருந்தார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. இலக்கிய படைப்பு என்ற இலக்கிய தரமான படைப்புகளை தரவில்லை என்று சொன்னாலும் பெண் படைப்பாளர்கள் எழுத வருவதே மிகச்சிறந்த சாதனை தான். அந்த சாதனையை செய்திருக்கக்கூடிய வகையிலே வணிக ரீதியான பெண் எழுத்தாளர்களும் மிகச்சிறந்த படைப்பாளர்கள். அதற்கடுத்து அனுராதா ரமணன் என்னும் பெண் படைப்பாளர். அவர் சிறை என்னும் ஒரு திரைப்படம் அவருடைய சிறுகதை தான். அதுவே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவரும் கணக்கற்ற நாவல்களை எழுதியிருக்கக்கூடியவர். ஜோதிர்லதா கரிச்சா அவரும் வணிகம் சார்ந்த எழுத்திலே 600க்கும் மேற்பட்ட நாவல்களை எழுதியிருக்கக்கூடியவர். இப்படியான பெண் படைப்பாளர்கள் வணிக ரீதியான படைப்புகளிலே தங்களை மையமிட்டு கொண்டு சென்றாலும் அவர்களுடைய எழுத்தினை வாசிக்கின்ற பொழுது, இன்றைக்கு வாசிக்கின்ற பொழுது, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே விவாகரத்து அதிகமான ஒரு நிலை. அந்த விவாகரத்து அதிகமான நிலைக்கு காரணமாக விளங்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள், அந்த குடும்ப பிரச்சனைகள் யாவற்றிற்கும் இந்த வணிக ரீதியான பெண் படைப்பாளர்கள் தங்களுடைய படைப்புகளிலே ஒரு தீர்வினை வைத்திருக்கின்றார்கள் என்பதை இந்த தமிழ் சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் கோர்ட்டிலே வரக்கூடிய தம்பதிகளுக்கு, விவாகரத்து வாங்கக்கூடிய தம்பதிகளுக்கு இவர்களுடைய நூல்களை படிக்க கொடுத்தால் கூட நன்றாக இருக்கும். அதற்கடுத்து இலக்கிய ரீதியான படைப்பினை தந்திருக்கக்கூடிய லட்சுமி என்ற அம்பை. அம்பையினுடைய அம்மா ஒரு கொலை செய்தால் ஒரு வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை போன்ற சிறுகதைகள் எல்லாம் ஒரு மாறுபட்ட தளத்திற்கு பெண்ணை அழைத்து கொண்டு போகின்றது. வாசந்தி அவர் வணிக ரீதியாகவும் அதே சமயத்தில் இலக்கிய ரீதியாகவும் எழுதியிருக்கக்கூடியவர். அவரும் தன்னுடைய கூர்மையான கருத்துக்களை தன்னுடைய படைப்பின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். கல்மரம் எழுதிய திலகவதி, தகனம் எழுதிய ஆண்டாள் பிரியதர்ஷினி, கங்காபுரம் எழுதியிருக்கக்கூடிய வெண்ணிலா, கருக்கு எழுதியிருக்கக்கூடிய பாமா, இவர்கள் அனைவரும் இலக்கிய நிலையிலே உயர்ந்த சிந்தனைகளை, மாறுபட்ட பெண்ணியம் சார்ந்த சிந்தனைகளை தங்களுடைய படைப்புகளிலே உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே பெண் படைப்பாளர்கள் வெண்ணிலா, கவிஞர் வெண்ணிலா அவர்கள் மீதம் இருக்கும் சொற்கள் என்னும் நூலிலே மிகச்சிறந்த பெண் படைப்பாளர்கள்
45 பேருடைய சிறுகதைகளை தொகுத்து தந்திருக்கின்றார். அப்படி தொகுக்கின்ற பொழுது அவர் 70 பெண் எழுத்தாளர்களுடைய கதைகள் கிடைத்ததாகவும், ஆனால் அவர்களை பற்றிய சரியான தகவல் இல்லை என்ற காரணத்தினாலே 45 பெண்களினுடைய சிறுகதைகளை மட்டுமே தொகுத்து தந்ததாகவும் குறிப்பிட்டு இருக்கின்றார். அந்த நிலையிலே பெண் படைப்பாளர்கள் தங்களுடைய படைப்பிலே எப்படி ஆண்டாள் பதிகம் பாடிய பிறகு இறுதி பாட்டானது தான் பாடியிருக்கின்றேன் என்று கூறியிருப்பது போல, பெண் படைப்பாளர்களும் தங்களுடைய அடையாள பதிவை, தங்களுடைய டேட்டாவை அவர்கள் ஒரு தனி பதிவாக படைப்பு உலகிற்கு தந்து செல்ல வேண்டியது கடமையானது. இவர்கள் அனைவருமே புனைகதை சார்ந்த படைப்பினை தந்திருக்கின்றார்கள். ஆனால் பெண் படைப்பாளிகள் என்பது கவிஞர்களை விட்டுவிட்டு தனித்து இயங்க முடியாது. கவிஞர்கள் நாம் சங்க இலக்கியத்திலிருந்து பார்க்கக்கூடிய கவிஞர்களை விடுத்து 20, 21ஆம் நூற்றாண்டிலே உருவாகி இருக்கக்கூடிய பெண் கவிஞர்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், தமிழின் புது கவிதையை எழுதியிருக்கக்கூடிய முதல் பெண் கவிஞராக அப்துல் ரஹ்மான் அவர் குறிப்பிடுகின்றார். கவிஞர் ரா மீனாட்சி. ரா மீனாட்சி என்னும் கவிதை தொகுப்பாக அவருடைய கவிதை தொகுப்பு வெளிவந்திருக்கின்றது. அவர்தான் தமிழின் முதல் பெண் புது கவிஞர் என்று குறிப்பிடலாம். அதற்கு அடுத்து சுகந்தி சுப்பிரமணியன். சுப்பிரமணியன் எழுத்தாளர் சுப்பிரமணியன் அவர்களுடைய மனைவி. அவருடைய படைப்புகள் பெண்ணியம் சார்ந்த அலை உருவான காலகட்டத்திற்கு முன்பாக எழுந்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த பெண்ணிய சிந்தனை சார்ந்த, பெண்மொழி சார்ந்த ஒரு கவிதை தொகுப்பாகும். இதை இன்றைக்கும் புதையுண்ட வாழ்க்கை என்ற அவருடைய கவிதையை எடுத்து வாசிக்கின்ற பொழுது கண்கூடாக நிதர்சனமாக பார்க்க முடியும். சுகந்தி சுப்பிரமணியன் அவர் இன்று உயிரோடு இல்லை என்றாலும் அவருடைய படைப்பு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு அடுத்த படிநிலையிலே பெண்ணிய கவிஞர்கள் உருவாகிய காலகட்டமானது. மாலதி மைத்ரி, கவிஞர் சல்மா, சுகதா ராணி, லீனா மணிமேகலை, கனிமொழி என பலரை நாம் குறிப்பிடலாம். மாலதி மைத்ரி நீரின்றி அமையாத உலகு, சங்கராபரணி, நீலி போன்ற பல கவிதை தொகுப்புகளை தந்திருக்கின்றார். அவருடைய கவிதைகள் மட்டுமே அல்ல, கவிஞர் சல்மா, குட்டி ரேவதி, சுகதா ராணி, லீனா மணிமேகலை போன்ற இவர்கள் அனைவருடைய படைப்புகளிலும் ஹெலன் சிக்ஸஸ் குறிப்பிடுகின்ற பெண் மொழி, அந்த பெண் மொழியானது விட்டு விடுதலையாக கூடிய நிலையினை பார்க்க முடியும். பெண்ணை ஆணிய நோக்கிலிருந்து, இப்படி வார்த்தையை சொல்வதற்கு சிறிது சங்கடம் ஏற்படத்தான் செய்யும். இந்த ஆணிய பார்வை, ஆணிய நோக்கி என்று சொன்னால் ஒரு காதலன் காதலியை பார்ப்பது, ஒரு கணவன் மனைவியை பார்ப்பது. ஆனால் இந்த பார்வையை எல்லா பெண்களிடமே கொண்டு போய் சேர்த்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட பார்வையை நாங்கள் எதற்கு கேட்டோம்? அந்த பார்வை எங்களுக்கு வேண்டாம். எங்களுடைய உடல் எங்களுக்கானது. எங்களுடைய உடலை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும்?
அங்கே நீங்கள் சொல்வது போல இலாவாக, மலராக, செடியாக, கொடியாக எங்களை பார்க்க வேண்டாம். நாங்கள் எப்படி எங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அப்படியாக நாங்கள் எங்களுடைய மொழியையும் பார்க்க விரும்புகின்றோம் என்று சொல்லி தங்களுக்கென்று ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த பெண் கவிஞர்கள் மாலதி, மைத்ரி, குட்டி ரேவதி, சுகதா ராணி, சல்மா, லீனா, மணிமேகலை, இன்னும் பலர் விடுபட்டு போயிருக்கலாம். அவர்கள் அனைவருமே மிகச்சிறந்த பெண் படைப்பாளிகள். அவர்கள் அனைவருக்கும் ஏற்பட்டிருக்கூடிய இன்னலானது சாதாரண ஒன்று அல்ல. அவர்கள் அதனை தங்களுடைய எழுத்திலே பதிவு செய்திருக்கின்றார்கள். இவர்களோடு பொன்மணி, வைரமுத்து, திலகபாமா, புதிய மாதவி, அழகுநிலா, பாலபாரதி, பெருந்தேவி, சக்தி ஜோதி, சா விஜயலட்சுமி, ரத்திகா, சுபத்ரா, வினோதினி, சத்யா, கவிதா, சுபமுகி என இன்றைக்கும் வரைக்குமாக எழுதி கொண்டிருக்கக்கூடிய அறியப்படாத பல பெண் படைப்பாளர்களும் இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவருடைய ஆளுமை, படைப்பு ஆளுமை என்பது அவர்களுடைய படைப்பு சார்ந்தது மட்டுமே அல்ல. அவர்கள் தங்களுடைய சூழல் சார்ந்து அதை உடைத்துக் கொண்டு எழுத வரக்கூடிய எழுத்து ஆற்றல் சார்ந்த ஒன்று. அதனால் அவர்கள் படைத்த படைப்புகள் யாவும் நவீனம் என்ற ஒரு நிலையிலே, நவீனம் என்று சொன்னால் என்ன பொருளிலே நான் சொல்லுகின்றேன் என்றால் புதியன படைத்தல். அந்த புதியன படைத்தல் என்ற வகையிலே பெண் படைப்பாளர்கள் அனைவருமே வணிக நோக்கோடு இருந்தாலும் கூட தனித்து அடையாளம் காட்டக்கூடிய படைப்பாளர்களாக விளங்குகின்றார்கள். தனித்த மொழி கொண்ட சிறந்த படைப்புகளை கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய படைப்பு ஆளுமையை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. அந்த வகையிலே படைப்பு ஆளுமை மிக்க பெண் படைப்பாளர்கள் அனைவரும் படைத்திருக்கக்கூடிய படைப்புகள் யாவும் நவீனம்தான். அவர்களுடைய படைப்புகளின் மாஸ்டர் பீஸ் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த படைப்புகள், அதனை காலமானது பதிவிட்டுக் கொள்ளும். அந்த வகையிலே எனக்கு அருமையான சில கருத்துக்களை எடுத்து உரைப்பதற்கு வாய்ப்பு தந்த ரத்னம் கலை அறிவியல் கல்லூரி மற்றும் அரண் பன்னாட்டு மின்னிதழ் பிரியாகிருஷ்ணன் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. மிக்க நன்றி அம்மா. நவீன இலக்கிய படைப்புகளில் பெண் படைப்பாளிகள் குறைவாக இருப்பினும் அவர்களின் வரலாற்றை முழுமையாக குறைந்த நேரத்தில் பலவாறு எடுத்துரைத்தீர்கள். இன்றைய புதிய பெண் இலக்கிய படைப்பாளிகளுக்கும் இது ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் புதியவர்கள் எழுத வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கும் என்பதில் ஐயமில்லை அம்மா. இதுவரை தங்கள் நேரத்தை ஒதுக்கி பற்பல கருத்துக்களை தந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி அம்மா. இதுவரை இந்நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் ஆய்வு மாணவர்களுக்கும் வணக்கமும் நன்றியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நாளை காலை 11 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.